இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, அக்டோபர் 27 இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்ததுன்னு விரிவா பார்க்க போறோம். ஃபெடரல் பேங்க்ல ஒரு பெரிய முதலீடு நடந்திருக்கு, ரிலையன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, நிஃப்டி அடுத்து என்ன ஆக போகுதுன்னு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். அப்பாப்பா, ஒரு வழியா புல்ஸ் திரும்பவும் மார்க்கெட்டை கையில் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளா இருந்த ஒருவித மந்த நிலைக்கு பிறகு நிஃப்டி இன்னைக்கு நல்ல எழுச்சி பெற்று முக்கியமான 26,000 புள்ளிகளை தொட்டு பார்த்துட்டு ரொம்ப வலுவா முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸும் சும்மா இல்ல, 550 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு. இன்னைக்கு நம்மளோட அலசல்ல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டோட ஒரு பொதுவான பார்வை, அடுத்து முக்கியமான பங்குகள் பத்தி புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்னைக்கு செய்திகள்ல இடம்பெற்றுச்ச பங்குகள் எதுன்னு பார்ப்போம், கடைசியா நிஃப்டியோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல மார்க்கெட்டோட ஒரு பெரிய படத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்? முக்கியமான விஷயம் என்னன்னா, குளோபல் மார்க்கெட்ல இருந்து வந்த பாசிட்டிவ் சிக்னல்ஸ் தான். இது நம்ம முதலீட்டாளர்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இப்போ நீங்க இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கனாலே தெரியும் இந்த ஏற்றம் எவ்வளவு பரவலா இருந்திருக்குன்னு. நிஃப்டி பாருங்க, 26,000க்கு ரொம்ப பக்கத்துல க்ளோஸ் ஆகியிருக்கு. இதுல விஷயம் என்னன்னா, பெரிய கம்பெனிஸ் மட்டும் இல்ல, மிட் கேப், ஸ்மால் கேப்னு எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. இது ஒட்டுமொத்த சந்தையிலுமே ஒரு நல்ல மனநிலை பரவி இருக்கிறத காட்டுது. செக்டார் வாரியா பிரிச்சு பார்த்தா ஒரே ஒரு செக்டாரை தவிர மத்த எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல தான் முடிஞ்சிருக்கு. அதுலயும் ஸ்டார் பெர்ஃபார்மர் யாருன்னா பொதுத்துறை வங்கிகள் தான். கிட்டத்தட்ட 2% மேல ஏறி இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபார்மா செக்டார்ல மட்டும் ஒரு சின்ன சரிவு பதிவாயிருக்கு. அடுத்து நம்ம அனலிஸ்ட்கள் இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸ் பத்தி அதிகமா பேசுறாங்கன்னு பார்க்கலாம். புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்த ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் ஷேர் இன்னைக்கு 3%க்கு மேல ஏறிச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நியூஸ் இருக்கு. உலகத்தோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான பிளாக்ஸ்டோன் $705 மில்லியன் முதலீடு செஞ்சு ஃபெடரல் பேங்க்ல கிட்டத்தட்ட 10% பங்குகளை வாங்க போறாங்க. இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னு இன்வெஸ்டிக் நிறுவனம் விளக்குது. இதனால ஈக்விட்டி டைல்யூஷன் கவலை போயிடும்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பேங்க் புதுசா பணம் திரட்டும் போது புது ஷேர்ஸை வெளியிடுவாங்க. அப்போ பழைய ஷேர் ஹோல்டர்ஸோட ஓனர்ஷிப் கொஞ்சம் குறையும். ஆனா இப்போ பிளாக்ஸ்டோன் நேரடியா முதலீடு பண்றதால அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது பேங்க்குக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ். இது சம்பந்தமா ஒரு புதிய அறிக்கை வந்திருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனம் டாக்டர் ரெட்டிஸ் பங்குக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க இந்த பங்குக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்து டார்கெட் விலையா $1,250 நிர்ணயிச்சிருக்காங்க. இது ஒரு செய்தி அறிக்கை மட்டுமே. திரும்பவும் சொல்றேன், இது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட கருத்து, எங்களுடைய பரிந்துரை கிடையாது. மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க, இது ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்தின் கருத்தை பற்றிய செய்தி அறிக்கை மட்டுமே. இது எந்த வகையிலும் ஒரு முதலீட்டு பரிந்துரை அல்ல. சரி, புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய அசைவுகளை ஏற்படுத்தின மத்த பங்குகள் என்னன்னு வேகமா பாத்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம மார்க்கெட்டோட பெரிய தலை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் ஷேர் இன்னைக்கு 2% ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் ஃபேஸ்புக் நிறுவனம் ரிலையன்ஸோட AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிசினஸ்ல முதலீடு செஞ்சிருக்கிறதா வந்த நியூஸ் தான். ஒரு பெரிய குளோபல் டெக் கம்பெனி ரிலையன்ஸோட டெக்னாலஜி மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு சரிவை சந்திச்ச ஒரு முக்கியமான பங்கு கோடக் மஹிந்திரா பேங்க். கோடக் பேங்க் ஷேர்ஸ் இன்னைக்கு 1.5% விழுந்திருக்கு. காரணம், அவங்களோட 2வது குவார்ட்டர் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவா இருக்குன்னு அறிவிச்சதுதான். ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் சரியா இல்லைன்னா மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வர்றது சகஜம்தான். அடுத்து ரொம்ப நாளா நியூஸ்ல இருக்கிற ஒரு பங்கு வோடஃபோன் ஐடியா. வோடஃபோன் ஐடியா ஷேர் இன்னைக்கு 4% உயர்ந்திருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஏஜிஆர் பிரச்சனை தான். ஏஜிஆர்ங்கிறது டெலிகாம் கம்பெனிஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டணம். அது ரொம்ப பெரிய தொகையா இருந்ததால கம்பெனிக்கு பெரிய பாரமா இருந்துச்சு. இப்போ அந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்திருக்கு. இது கம்பெனிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இறுதியா நம்ம பார்க்க போறது டெக்னிக்கல் அவுட்லுக். இன்னைக்கு மார்க்கெட் இவ்ளோ நல்லா முடிஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும், நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க 2 எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து இருக்கு. கோடெக் செக்யூரிட்டிஸ்ல இருந்து ஸ்ரீகாந்த் சௌஹான் என்ன சொல்றாருன்னா, 25,900 லெவல் ஒரு முக்கியமான சப்போர்ட், அதாவது ஒரு தளம் மாதிரி. அதுக்கு கீழே விலை இறங்குறது கஷ்டம். நிஃப்டி இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் புல்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எல்கேபி செக்யூரிட்டிஸ்ல இருந்து ரூபக் டே 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸா பாக்குறாரு, அதாவது ஒரு தடை மாதிரி. நிஃப்டி இந்த தடையை தாண்டிட்டா அடுத்தது 26,500 வரைக்கும் போகலாம்னு கணிக்கிறாரு. சோ 2 பேருமே மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குன்னு நினைச்சாலும் கவனிக்க வேண்டிய லெவல்ஸ் வேற வேற. சரி, இன்னைக்கு நடந்த விஷயங்களை 3 பாயிண்ட்ல சுருக்கமா சொல்லணும்னா, 1, மார்க்கெட்ல புல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்பி வந்திருக்காங்க. நிஃப்டி 26,000க்கு பக்கத்துல வந்திருக்கு. 2, பிளாக்ஸ்டோன் நியூஸால ஃபெடரல் பேங்க் ஸ்டாக் நல்லா ஏறி இருக்கு. 3, ஃபேஸ்புக் டீல் ரிலையன்ஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு. சரி, நாம இன்னைக்கு பார்த்த நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா படுது, எது மார்க்கெட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.